அறநிலையத்துறை, உள்துறை, ஹெல்த் கூட்டணி ஆட்சி கிரீன் சிக்னல் காட்டிவிட்டாரா எடப்பாடி? தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த நாள் தொடங்கி இப்போது வரை தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என்று அழுத்தமாக சொல்லி வருகிறார் அமித்ஷா. பதிலுக்கு எடப்பாடியும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று தம் கட்டி வருகிறார். ஆனால் கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கும் டெல்லி தற்போது ஒருபடி மேலே சென்று இம்முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சியில் முக்கியமான 3 துறைகளை கேட்கிறது. இதற்கு எடப்பாடி என்ன பதில் சொல்கிறார் என்பதே தமிழக அரசியலை அதிர வைக்கும் கேள்வி. இதுகுறித்து நம்மிடம் பேசிய மூத்த அரசியல் விமர்சகர் ஒருவர், கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியிலும் வடமாநிலங்களிலும் பலமாக உள்ள பாஜகவுக்கு தமிழகத்தில் 2016 வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ எம்பியோ கூட இல்லை. ஆனால் இப்போது 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் இதை டபுள் டிஜிட்டாக உயர்த்துவதுதான் பாஜகவின் முதல் டார்கெட். இரண்டாவது டார்கெட் கூட்டணி ஆட்சி. இந்த இரண்டுமே சாத்தியப்படுவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டதாக நம்புகிறது பாஜக டெல்லி தலைமை. அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு பெரும்பான்மை பெறாது என சொல்லப்படுகிறது. பாஜகவின் கணக்குப்படி திமுக கூட்டணியில் கடைசி நேரத்தில் சில மாறுதல்களை சந்திக்கும் என்பதால் அந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்பது பாஜகவின் கணக்கு. கூட்டணி ஆட்சிக்கே வாய்ப்பு. அப்படி ஒரு நிலை வரும்போது 10 எம்எல்ஏக்கள் பாஜக பக்கம் இருந்தால் கூட போதும், அவர்கள் தயவில்தான் புதிய அரசு அமையும் என்று கணக்கு போடுகிறார்கள். எனவேதான் இப்போதே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை பெற தயாராகி வருகிறார்கள். குறிப்பாக உள்துறை, அறநிலையத்துறை, சுகாதாரத்துறை ஆகிய முக்கியமான 3 துறைகளை அதிமுகவிடம் கேட்டு பெறும் முடிவில் இருக்கிறது பாஜக. இதனால்தான் அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்தவுடன் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பதை அழுத்திச் சொன்னார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதை முதலில் எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு தருவது என்பது இதுவரை தமிழகத்தில் இல்லாத நடைமுறை என்பதை டெல்லி தரப்பிடம் அவர் பலமுறை சொல்லிவிட்டார். ஆனால் அமித்ஷாவோ தனது முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். பாஜக அடித்த டிக். அதன் பிறகு இந்த விவகாரம் குறித்து பாஜக மற்றும் அதிமுகவில் இருந்து யாரும் பேசுவதற்கு முன்வரவில்லை. அதனால் அந்த விஷயம் சற்று அமைதியாகவே இருந்தது. இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டதால் பாஜக மீண்டும் கூட்டணி ஆட்சி விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆட்சி அமைக்கும் போது தங்களுக்கு என்ன துறைகள் வேண்டும் என்பதையும் பாஜகவே தான் தற்போது டிக் அடித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை முதல்வர் கையில்தான் எப்போதும் உள்துறை இருக்கும். ஆனால் இப்போது உள்துறையை கண்டிப்பாக பெற வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுகிறது பாஜக. காரணம், போலீஸ் துறை தங்கள் கையில் இருந்தால்தான் அன்றைக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஊழல் விவகாரங்கள் மீது அதிரடியாகவும் சுதந்திரமாகவும் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கருதுகிறது பாஜக டெல்லி தலைமை. குறிப்பாக அமைச்சர் நேரு உட்பட திமுக அமைச்சர்கள் பலர் மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. எதிர்காலத்தில் பாஜக தமிழகத்தில் தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் திமுகவை மொத்தமாக அழித்துவிட வேண்டும் என்றும் நினைக்கிறது அக்கட்சியின் தலைமை. அதற்கு வரும் ஆட்சியில் தமிழக உள்துறை தங்கள் கையில் இருந்தால்தான் அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகளின் உதவியோடு இங்கு மாநிலத்தில் திமுக அமைச்சர்களின் ஊழல் வழக்குகளை தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வழிநடத்த முடியும் என்று நம்புகிறது பாஜக. எதற்காக அறநிலையத்துறை? அடுத்ததாக அறநிலையத்துறை. தமிழகத்தை பொறுத்தவரை அறநிலையத்துறை என்ற ஒன்று இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது பாஜக. அறநிலையத்துறையை அகற்றுவதில் சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் இருப்பதால் முதலில் அறநிலையத்துறையின் செயல்பாடுகளை அறிந்து கொள்வதில் கவனம் செலுத்துகிறது பாஜக. திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை மிகவும் சீரழிந்து விட்டது எனவும் கோயில் நிதி வேறு காரியங்களுக்கு மடைமாற்றப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகிறது பாஜக. அதிமுகவுடனான கூட்டணி ஆட்சியில் மீண்டும் அந்த தவறுகள் தொடரக்கூடாது என நினைக்கிறது பாஜக. அதாவது ஆகம விதிகளை பின்பற்றி கோயில் நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும். கோயில்களில் இருக்கும் கட்டண மற்றும் சிறப்பு தரிசன முறை அகற்றப்பட வேண்டும். பக்தர்கள் உண்டியலில் செலுத்தும் காணிக்கை கோயில் மேம்பாட்டுக்காக மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது பாஜக. அதேபோல் இந்து கோயில்களுக்கான சொத்துக்களை முறையாக கணக்கு பார்த்து பராமரிக்க தனி ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதும் பாஜகவின் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு. இதையெல்லாம் வெளியிலிருந்து வலியுறுத்தினால் அரசு நிர்வாகம் அப்பணிகளை தாமதப்படுத்துமே தவிர துரிதமாக சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு முன்வராது. எனவேதான் அறநிலையத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள பாஜக விரும்புகிறது. தவிர சிறுபான்மையினரின் சில ஆலயங்கள் மற்றும் அமைப்புகளையும் இதன் மூலம் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க நினைக்கிறது பாஜக. சுகாதாரத்துறை. தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல, நடுத்தர மக்களும் அதிக அளவு அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்துகிறார்கள். மெட்ரோ சிட்டியான சென்னையை தவிர கிராமப்புறங்களில் தனியார் மருத்துவமனைகள் மிக குறைந்த அளவில் தான் இயங்குகின்றன. எனவே கிராமங்களில் இன்னமும் அரசு மருத்துவமனைகளைத்தான் மக்கள் அதிகம் நம்பியிருக்கிறார்கள். ஆனால் இங்கு பொதுமக்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் போதிய கையிருப்பில் இருப்பதில்லை. டாக்டர்கள்
பற்றாக்குறையும் அதிகம். பணியில் இருக்கக்கூடிய அரசு டாக்டர்களும் முழு அளவில் செயல்படுவதில்லை. பல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்னமும் பழுதடைந்த கட்டிடங்களில்தான் இயங்கி வருகின்றன. அதேபோல் சீசனுக்கு ஏற்ப அரசு தரப்பில் தொடங்கப்படும் திட்டங்களும் பாதியிலேயே கைவிடப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக பட்ஜெட்டில் மின்சாரம், கல்விக்கு அடுத்தபடியாக அதிக நிதி ஒதுக்கப்படுவது சுகாதாரத்துறைக்கு தான். ஆனால் அங்கு முறைகேடுகள் தான் அதிக அளவில் நடக்கின்றனவே தவிர மேம்பாட்டுக்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை என பாஜக நினைக்கிறது. எனவேதான் சுகாதாரத்துறையும் எதிர்பார்க்கிறது பாஜக. இப்படியாக உள்துறை, அறநிலையத்துறை, சுகாதாரத்துறை ஆகிய துறைகளை கேட்டு பெறுவது பற்றி எடப்பாடியிடம் இதுவரை பாஜக எந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையையும் நடத்தவில்லை என சொல்லப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் நடந்த தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் கூட இது குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றிருக்கிறது. எடப்பாடியின் ரியாக்ஷன் என்ன? சமீபத்தில் இதுகுறித்து பாஜக தரப்பிலிருந்து எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்ட போது போலீஸ் துறையை எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுங்க என்று தனக்கு நெருக்கமானவரிடம் எடப்பாடி தரப்பு பகிர்ந்ததாம். இதையே கெட்டியாக பிடித்துக் கொண்ட டெல்லி, போலீஸ் துறையை தர முடியாது என்பவர் பிற துறைகளை தருவேன் என்கிறாரா? அப்படியானால் கூட்டணி ஆட்சிக்கும் அதிகார பகிர்வுக்கும் அவர் ஒப்புக்கொண்டார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று கிடுக்குப்பிடி போட்டிருக்கிறது. இதற்கு எடப்பாடி தரப்போ முதலில் வலுவான கூட்டணி அமையட்டும், தேர்தல் முடியட்டும், ஆட்சியை கைப்பற்றிய பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று தெரிவித்ததாக தெரிகிறது. இதனால் கூட்டணி ஆட்சியை அமைத்து விடலாம் என்கிற நம்பிக்கை டெல்லி பாஜகவுக்கு அதிகரித்துள்ளது. இப்படி பாஜகவுக்கு மட்டுமல்லாமல் கூட்டணியில் ஐக்கியமாகியிருக்கும் அமமுக உள்ளிட்ட சில கட்சிகளுக்கும் ஒரு சில டம்மியான அரசு துறைகளையே 2-3ஆக பிரித்து அமைச்சர் பதவி வழங்கும் திட்டமும் எடப்பாடியிடம் இருக்கிறது. சொல்லப்போனால் இலாக்காவே இல்லாத அமைச்சர் பதவி வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உதாரணம், பாண்டிச்சேரியில் ஜான்குமாரை அமைச்சராக்கியும் அவருக்கு இலாக்கா எதுவும் வழங்கப்படவில்லை. அப்படி இங்கும் நடக்கலாம். இப்படியெல்லாம் தூண்டில் வீசித்தான் தினகரன் உள்ளிட்டோரை கூட்டணிக்கு இழுக்கும் யுக்தியை அதிமுகவும் பாஜகவும் மேற்கொண்டன என்று விரிவாக சொல்லி முடித்தார். இதுகுறித்து பாஜக பொருளாளர் SR சேகரிடம் கேட்டதற்கு, தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் வலுவான இடத்தில் பாஜக இருக்கிறது. தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி. அதற்கு பிறகான மற்ற விஷயங்களை டெல்லி மேலிடம் பேசி முடிவு செய்யும் என்றார் உறுதியாக. அதிமுக மாஜி அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கேட்டோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணியை சிதைப்பதற்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் தேவையில்லாமல் இதுபோன்ற விஷயங்களை சிலர் பரப்பி வருகிறார்கள். அது உண்மையல்ல என்றார் அழுத்தமாக. பங்கை பிரி மொமெண்ட். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.